என்ன விஷயம்னா, நான் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த இன்டர்வியூல வந்து கே பீப்புள்ஸ் எல்லாருமே டோட்டலா இதில் இருக்கிறவங்க எல்லாருமே செக்ஸ்க்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நான் குறிப்பா சொல்லியிருந்தேன், ஒரு சிலர் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அவங்க காதலுக்கு விழல. இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் வந்து நீங்க வந்து டோட்டலாவே வந்து இதுக்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கொடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 1 இயரா நான் இதை பத்தி பேசல, பிரேக்கப் பத்தி எதுவுமே பேசல. அன்னைக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அது அவங்க கண்ணுக்கு தெரியல, நான் கஷ்டப்பட்டப்போ தெரியல. டெய்லி யாரோ ஒருத்தர் என்ன அவங்க மூலியமா வந்து என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு நான் என்ஜிஓ மூலியமா நான் ட்ரை பண்ணி இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தேன். அதுவும் அவங்க எதுவுமே கண்டுக்கல. ஏன்னு எனக்கு தெரியல, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. அன்னைக்கு இந்த பீப்புள் யாருமே என் கூட வந்து சப்போர்ட் பண்ணல, சீரியஸா பண்ணல. அன்னைக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நான் இன்டர்வியூல உட்காந்து நான் பேசுனதுக்கு நீ வந்து பண்ணது தப்பு அப்படின்னு மட்டும் சொல்றீங்க. அன்னைக்கு நான் அவ்வளவு கஷ்டப்படும் போது எங்க போனீங்க? சோ எனக்கு இது தெரியல. என்ஜிஓல இருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப சப்போர்ட் பண்ணல நான் எங்க போவேன்? கம்யூனிட்டி பீப்புள் நீங்க எல்லாருமே வந்து எனக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எங்க போனீங்க? அப்ப நான் எங்க போவேன்? இன்டர்வியூ பண்ணி தான் ஆவேன். சோ என்னோட கஷ்டத்தை நான் அங்கதான் சொல்லி ஆக முடியும். எனக்கு சொல்யூஷன் அங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், அவ்வளவுதான்.